வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லிங்கான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன் அப்படின்னா எவிக்ஷன் அப்படின்ற விஷயங்கள் நம்மளை வந்துட்டு ரொம்ப அப்படியே மனசை காயப்படுத்துது. ஏன்னா தகுதியான ஆட்கள் உள்ளே இருக்காங்க, தகுதி இல்லாத ஆட்களும் உள்ளே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தகுதி இல்லாத ஆட்களை ஏன் வந்து நீங்கள் சேவ் பண்ணுற நோக்கத்தில் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். விஜய் விஷால், சௌந்தர்யா இந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டு உள்ளே வந்து அதாவது விஜய் விஷாலாவது ஏதாவது பண்ணியிருப்பேன். சௌந்தர்யாலாம் எதுவுமே பண்ணல. க்யூட் ரியாக்ஷன் இப்படியே சொல்லி 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 இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. இவங்களெல்லாம் ஏன் இவங்களை எனக்கும் பிடிக்கும், இவங்களை ஏன் பிடிக்காதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா இவங்க இருக்கிற காரணத்தினால நல்லா விளையாடுற ஆட்கள் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதுக்காகவே தவிர மற்றபடி நம்மளுக்கு என்ன அவங்க மேலே பர்சனல் கட்சி ஏதாவது இருக்க போதா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எவிக்ஷனாக நான் யாரை சொல்லியிருந்தேன்னா அருணை சொல்லியிருந்தேன். அதுவே எனக்கு வந்து அன்ஃபேர் தான். ஏன்னா லாஸ்ட்டில் இருக்கிற பவித்ரா விட கண்டிப்பாக வந்துட்டு அருண் பெஸ்ட்டு, விஜய் விஷாலை விட அருண் பெஸ்ட்டு, சௌந்தர்யா விட பெஸ்ட்டு அப்படின்னு இருக்கும்போது இவங்களெல்லாம் விட்டுட்டு அருண் அனுப்புனது டோட்டலி அன்ஃபேர். அப்படின்னு இருக்கும்போது இப்போ என்ன அப்டேட் கிடச்சிருக்குன்னா தீபக் எவிக்டன்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே ரொம்ப ரொம்ப அன்ஃபேர். ஏன்னா இவரும் வந்துட்டு ஒன் ஆஃப் த சூப்பரான ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட். இவர் மேலே இது வரைக்கும் பெருசாக வந்துட்டு அக்யூசேஷன் யாருமே வைக்கவே இல்லை. ஒரு பக்கம் சேஃப் கேம் பிளேயரும் ஒரு பக்கம் அவர் மேலே குற்றச்சாட்டு இருந்தாலும் அவர் பேச வேண்டிய இடத்துல நிறைய இடங்களில் பேசியிருக்காரு. இவரெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்துட்டு டாப் 5ல் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் நம்மளாம் வந்து அப்படி தான் நினச்சேன். ஏன்னா நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், நிறைய இடங்களில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருமே சின்ன பசங்க, இவர் தான் ஏஜ்டு பர்சன். இப்போதைக்கு அவங்களுக்கு ஈடு கொடுத்து டிக்கெட்டு ஃபைனல் அவ்வளோ விஷயங்கள் பண்ணார். இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் பவித்ரா உள்ளே இருக்காங்களாம், விஜய் விஷால் உள்ளே இருப்பாங்களாம், சௌந்தர்யா உள்ளே இருப்பாங்களாம். ஆனால் இவர் மட்டும் வெளியே போகணும். என்ன இது நடக்குது எனக்கு புரியல எனக்கு. அப்போ வந்துட்டு நல்லா விளையாண்டாலும் நல்லா முடிய அழகாக வளர்த்து ஒரு ஒரு அழகான ஒரு பொண்ணு உள்ளே இருந்தாங்கன்னா போதுமா? அப்போ வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ விஷயங்களை பேசி கேப்டனாக வந்து எத்தனை 2 வாட்டி ஒரு வாட்டி வந்திருக்காரு, செம்ம சம்பவம் பண்ணியிருக்காரு. சௌந்தர்யா இது வரைக்கும் கேப்டன் ஆனது கிடையாது. ஒன்றும் புரியலை நீங்கள் என்ன சொல்ல வராங்க, என்ன பண்ணுறாங்கன்னு. பவித்ரா இது வரைக்கும் கேப்டன் ஆனாங்களா? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வெரி வெரி அன்ஃபேர் எவிக்ஷனாக நடந்துகிட்டே இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். விஜய் விஷால் உள்ளே இருக்க, சௌந்தர்யா உள்ளே இருக்க, பவித்ரா உள்ளே இருக்க, அருணன் தீபக் போயிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.